2025ஆம் ஆண்டு ஆசியாவின் பலம் வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியாவின் இடம் 3. ஜவுளித்துறையை மேம்படுத்த மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் டெக்ஸ் ராம்ஸ் திட்டம். டெக்ஸ் ராம்ஸ் டெக்ஸ்டைல் சர்ச் அசஸ்மெண்ட் மானிட்டரிங் பிளானிங் அண்ட் ஸ்டார்ட் அப். இதன் திட்ட மதிப்பு 350 கோடி. இதன் திட்ட காலம் 2025-26 முதல் 2030-2031 வரை. விவேக் சதுர்வேதி மத்திய மறைமுக வரிகள் வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சியின் 49வது பதிப்பு ஜனவரி 7 முதல் 19 வரை நடைபெறும். 2026இல் ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாடு நடைபெறும் இடம் சீனா. ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் தொழிற்சாலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். ஜெர்மனியில் 18 வயது நிறைவடைந்த இளைஞர்களுக்கு தன்னார்வ ராணுவ சேவை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. டிசம்பர் 4 சர்வதேச சிறுத்தை தினம். டிசம்பர் 5 உலக மண் தினம். 2025இல் இதன் கருப்பொருள் ஹெல்தி சாயில் ஃபார் ஹெல்தி சிட்டிஸ். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்க போகும் போர் விமானம் Su-57. ONGCயின் தலைவர் அருண்குமார் அவர்களின் பதவிக்காலம் 1 வருடம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ICGS அமுல்யா ரோந்து கப்பல் கோவா கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டது. ICGS இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப். டிசம்பர் 11 முதல் 18 வரை சென்னையில் சர்வதேச திரைப்பட விழா நடைபெறுகிறது.